Welcome to Future Vision Study Center in Botany class. Today we are going to see about the first unit. Topic is virus. So in previous class we discussed about the size of virus. The polyvirus is 13 nanometer. Jian Mimi virus, that is 800 nanometer. The smallest virus is a satellite virus. Then habitat, where it will be live. Then what is the morphology of the virus? So in their morphology, based on their structures, it will be have three different types, that is a helical, polyhedral virus and complex virus. Then viral structures. So the virus it have a three types of layer it will be present. So that is inner it have a genetic material. So surrounding of the genetic material, that is called as a capsomeres, and outer layer is a envelope. So last class we discussed about this viral structures. So today we are going to see about the transmission of plant virus. So what do you mean by transmission of plant virus? So unlike the fungal and bacterial pathogen, virus cannot enter through the plant wound. So passively it's need a vector. அதாவது பாக்டீரியா மாதிரியோ ஃபங்கஸ் மாதிரியோ வந்து பேத்தோஜன்ஸ் வந்து என்னாகாது, உடனே வந்து ஒரு அஃபெக்ட் பண்ணாது. த வைரஸ் இட்ஸ் நீட் அ வெக்டர், அதாவது ஒரு ஹோஸ்ட் பிளான்ட் மூலமாக தான் வந்து என்னாகும், ஒரு பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணும். தட் இஸ் கால்ட் ஆஸ் அ டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பிளான்ட் வைரஸ். இந்த பிளான்ட் வைரஸ் டிரான்ஸ்மிஷன் ஆகிறது வந்து என்னென்ன வழியில் வந்து டிரான்ஸ்மிஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மெக்கானிக்கல் டிரான்ஸ்மிஷன். Second one is vector transmission, and third one is vegetative propagations and grafting. Fourth one is seed transmission through the seed, and the final last one is pollen transmission. So the transmission, the plant virus, it will be transmitted by different way. So based on that we have 5 categories are below. So one is a vector transmission, and another one is a mechanical transmission, another one is a vegetative propagations and grafting method, next seed transmission and pollen transmission. So first we will see about the mechanical transmission. So what do you mean by mechanical transmissions? Already நம்ம படிச்சது தான். So through the sap when the leaves are rubbed, cut or injured. ஸோ மெக்கானிக்கல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு என்னென்னா, ஒரு பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு வந்து எப்படி போகும்னா, அந்த பிளான்ட் கட்டானாலோ இல்லை அதோடைய பிளான்ட் ரூட் ஸ்டெம் ஆர் பார்க்கில் வந்து ஏதாவது இன்ஜூரிஸ், ஏதாவது காயம் ஏற்பட்டாலோ அந்த காயத்து வழியாக என்னாகும், இந்த வைரஸ் வந்து ஊடுருவி செல்லும். த்ரூ த சாப் வந்து அந்த பிளான்ட் சாப், அந்த பிளான்ட்டுடைய ஜூஸ் மூலமாகவும் வைரஸ் என்னாகும், ஒரு பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ காமனாக என்ன டைப் ஆஃப் வைரஸ் வந்து மெக்கானிக்கல் டிரான்ஸ்மிஷன் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, டிஎம்வி, தட் இஸ் அ டொபேக்கோ மொசைக் வைரஸ், பொட்டேட்டோ வைரஸ் அண்ட் வைரஸ் எக்ஸ். So these virus are example for mechanical transmission. So the next type is vector transmission. So vector அப்படின்னா என்னன்னா, ஏதாவது ஒரு ஹோஸ்ட் செல், ஒரு உயிருள்ள ஆர்கானிசத்து மூலமாக வந்து போகும். ஸோ இந்த வெக்டர் டிரான்ஸ்மிஷன் பார்த்தோம்னா நிறைய வெக்டர்ஸ் இருக்குது. ஒன்று இன்செக்ட் சொல்லலாம், நிமன்டோஸ், ஃபங்கை, புரோட்டோசோவா, இந்த மாதிரி வெக்டர்ஸ் மூலமாக வந்து என்னாகும், வைரஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்செக்ட்ஸ் வழியாக பார்த்தோம்னா அப்பிட்ஸ், இட்ஸ் வில் பி டிரான்ஸ்மிட்டட். இந்த அப்பிட்ஸ் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய வைரஸ் வந்து என்னென்னா பொட்டி வைரஸ், லூடியோ வைரஸ். திஸ் ஆல் த எக்ஸாம்பிள். இந்த இன்செக்ட்ஸில் அப்பிட்ஸ் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய வைரஸ் எது அப்படின்னு 1 மார்க்கில் கேட்டாங்கன்னா, இட்ஸ் அ பொட்டி வைரஸ் ஆர் லியூட்டியோ வைரஸ். நெக்ஸ்ட் வந்து ஒயிட் ஃப்ளைஸ். இந்த ஒயிட் ஃப்ளைஸ் மூலமாக வந்து எந்த வைரஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெமினி வைரஸ். த ஜெமினி வைரஸ் இட்ஸ் வில் பி டிரான்ஸ்மிட்டட் பை ஒயிட் ஃப்ளைஸ். ஸோ லீஃப் ஹோப்பர் அண்ட்
பிளான்ட் ஹோப்பர் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய வைரஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஃபைட்டோரியோ வைரஸ், ரைஸ் டர்கோ வைரஸ் காம்ப்ளெக்ஸ். இந்த வைரஸ் எல்லாமே வந்து இந்த லீஃப் ஹோப்பர்ஸ் மூலமாக வந்து டிரான்ஸ்மிட் ஆகக்கூடியது. த்ரிப்ஸ் இதுக்குள்ளே டிரான்ஸ்மிட் ஆக பார்த்தோம்னா டாப்ஸ்போ வைரஸ். பீட்டில்ஸ் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய வைரஸ் பார்த்திங்கன்னா கோமோ வைரஸ். ஸோ தீஸ் ஆல் த வைரஸ் இட்ஸ் வில் பி டிரான்ஸ்மிட்டட் இன் த கேட்டகரி ஆஃப் இன்செக்ட். சின்ன சின்ன பூச்சிகள் புழுவுகள் மூலமாக வந்து டிரான்ஸ்மிட் ஆகக்கூடியதாக வந்து இன்செக்ட் மூலமாக வரக்கூடியது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெக்டர் டிரான்ஸ்மிஷன். ஸோ அனதர் ஒன் வெக்டர்ஸ் பார்த்தோம்னா வந்து நிமெண்டோஸும் ஒரு வெக்டர்ஸில் தான் வருது. அதே மாதிரி ஃபங்கை அண்ட் புரோட்டோசோவா ஆல்சோ இட்ஸ் கம்மிங் அண்டர் த கேட்டகரி ஆஃப் வெக்டர் டிரான்ஸ்மிஷன். இந்த நிமெண்டோஸ் வந்து என்னென்ன வைரஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுன்னு பார்த்தா மேக்ஸிமம் வந்து இட்ஸ் வில் பி டிரான்ஸ்மிட்டட் பை நிப்போ வைரஸ். இந்த நிப்போ வைரஸ் மூலமாக தான் வந்து இந்த நிமெண்டோஸ் அது மூலமாக தான் இந்த நிப்போ வைரஸ் வந்து என்ன ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். ஜிமினீமா, லாங்கிட்டோரஸ் அண்ட் ட்ரைகோட்ரோமஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிசீசஸ் எல்லாமே வந்து இட்ஸ் வில் பி டிரான்ஸ்மிட்டட் பை நிப்போ வைரஸ். அப்போ நிமெண்டோஸ் என் ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுங்க, என் நிமெண்டோஸ், என் நிப்போ வைரஸ். அப்போ நிமெண்டோஸ் அப்படின்னா நிப்போ வைரஸ் தான் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ ஃபங்கை அண்ட் புரோட்டோசோவா. ஸோ சம் சாயில் போர்ன் வைரஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டட் பை ஜூஸ்போஸ் ஆஃப் சைட்ரிட்ஸ், தட் இஸ் த ஆலிப்டியம் அண்ட் பாலிமிக்ஸே. அதாவது சாயில் போர்ன் வைரஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மண்ணு மூலமாக சாயில் மூலமாக வந்து இந்த வைரஸ் என்னாகும் டிரான்ஸ்மிட் ஆகும் த்ரூ த ஃபங்கை அண்ட் புரோட்டோசோவா மூலமாக. நம்ம சாயிலில் பார்த்திங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சரில் நார்மலாக நம்ம சாயிலில் வந்து நிறைய ஃபங்கைஸ் புரோட்டோசோவன்ஸ் எல்லாம் இருக்கும். அது ஒரு ஹோஸ்ட் பிளான்ட்டாக உருவாக்கி இந்த வைரஸை என்ன பண்ணுது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கும் ஜூஸ்போஸ் அதோடைய ரீப்ரொடக்ஷன் பார்ட்ஸ் மூலமாக வந்து டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தீஸ் ஆல் த வெக்டர் டிரான்ஸ்மிஷன். ஸோ வெக்டர் டிரான்ஸ்மிஷன் பார்த்தோம்னா very important one is a vector transmission only. So in this vector transmission அப்படின்னு பார்த்தோம்னா 3 types of vectors மூலமாக வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. ஒன் இஸ் இன்செக்ட்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா அப்பிட்ஸ், பொட்டிவ் வைரஸ், லியூட்டோ வைரஸ். ஸோ ஒயிட் ஃப்ளைஸ், தட் இஸ் அ Gemini virus. So one more question. So leaf hopper and plant hopper is a phytovirus or rice turgor virus complex. Thrips, that is Topspo virus. Beetles, Como virus. So இந்த வைரஸோடைய எக்ஸாம்பிள்ஸ் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா என்னென்ன இன்செக்ட்ஸுக்கு வந்து எந்தெந்த வைரஸ் டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நிமெண்டோஸ் அப்படின்னாலே நெப்போ வைரஸ். இந்த ஃபங்கை அண்ட் புரோட்டோசோவா பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ்போஸ் மூலமாக வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகக்கூடிய வைரஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன்ஸ் அண்ட் கிராஃப்டிங். ஸோ வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் அப்படின்னா என்ன? இட்ஸ் ஒன் ஆஃப் த ரீப்ரொடக்ஷன் மெத்தட். வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா வைரஸ் இட்ஸ் வில் பி ஸ்ப்ரெட் த்ரூ த கட்டிங், டியூபர்ஸ், பல்ப் அண்ட் கிராஃப்டிங். கட்டிங் அப்படின்னு என்ன, அந்த ரோஸ் செடியெல்லாம் நம்ம கட் பண்ணுறோம்ல, அந்த கட் பண்ணுறது மூலமாக கூட என்னாகும் அந்த வைரஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகலாம். டியூபர்ஸ் கிழங்குகள் மூலமாக, பல்ப்ஸ் இந்த ஆனியன் பல்ப் சொல்கிறோம்ல அந்த பல்ப்ஸ் மூலமாகவும் ஆகும். கிராஃப்டிங் அப்படின்னா பதியம் போடுதல்னு சொல்லுவாங்க. ஒரு பிளான்ட்டோடைய கிளையை அப்படியே சுருட்டி மண்ணோடு வைக்கும்போது என்ன ஆகுன்னா இன்னொரு பிளான்ட் க்ரோ ஆனதுக்கப்புறம் அந்த மதர் பிளான்ட்லேருந்து டிட்டாச் பண்ணி அதை க்ரோ பண்ணுவோம். ஸோ அந்த வகையிலையும் கூட என்னாகும் இந்த வைரஸ் வந்து இட்ஸ் வில் பி டிரான்ஸ்மிட்டட். மேக்ஸிமமாக இந்த வைரஸ் வந்து எந்த பிளான்ட்டில் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா சீடு டியூபர்ஸ். எந்த டியூபர்ஸ் மூலமானு பார்த்திங்கன்னா இந்த பொட்டேட்டோ பிளான்ட்டில் தான் வந்து இந்த வைரஸ் வந்து வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன்ஸ் மூலமாக வந்து டிரான்ஸ்மிட் ஆகக்கூடியது. அந்த வைரஸ் பேர் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ வைரஸ். ஸோ பொட்டேட்டோ வைரஸ் வந்து எதன் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா சீடு டியூபர்ஸ். இட்ஸ் ஒன் மார்க் கொஸ்டின். ஸோ பொட்டேட்டோ டியூபர்ஸ் இட்ஸ் வில் பி டிரான்ஸ்மிட்டட் த்ரூ த சீட் டியூபர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ சீட் டிரான்ஸ்மிஷன். சீடு டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு என்னென்னா ஒரு சீடு விதை மூலமாக கூட இந்த வைரஸ் என்ன ஆகலாம்
ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகலாம். அதுக்கு பேர் தான் வந்து சீட் டிரான்ஸ்மிஷன்னு சொல்கிறாங்க. ஸோ வைரஸ் இட்ஸ் வில் பி ப்ரெசன்ட் இன் எம்ப்ரியோ ஆர் சீடு கோட். எம்ப்ரியோ அப்படின்னு என்னென்னா உள்ளே இருக்கிறதுக்கு பேர் தான் எம்ப்ரியோ. இந்த எம்ப்ரியோவை சுற்றி தான் பார்த்திங்கன்னா அவுட்டர் லேயர் தான் வந்து சீடு கோட் இருக்கும். இந்த வைரஸ் வந்து என்ன ஆகும்னா அந்த ஃப்ளார் வந்து பாலினேஷன் நடக்கும் இல்லை, அந்த பாலினேஷன் நடக்கும்போதே அந்த எம்ப்ரியோக்குள்ளே வந்து அந்த வைரஸ் வந்து உள்ளே போயிடும். அப்போ அந்த ஃப்ரூட்லேருந்து சீட் ஃபார்மேஷன் நடக்கும்போது அந்த எம்ப்ரியோக்குள்ளே இந்த வைரஸ் வந்து இருக்கும். த்ரோ தட் அந்த எம்ப்ரியோ மூலமாக இன்னொரு அந்த பிளான்ட், அந்த சீடை வந்து இன்னொரு பிளான்ட் க்ரோ ஆகிறதுக்கு நம்ம சாயிலில் போட்டோம்னா என்ன ஆகும்னா இட்ஸ் வில் பி க்ரோயிங் அஸ் அ நியூ பிளான்ட், பட் தட் பிளான்ட் ஆல்சோ இட்ஸ் வில் பி அஃபெக்டட் பை வைரஸ். ஸோ திஸ் வைரஸ் இட்ஸ் வில் பி ப்ரெசன்ட் இன் எம்ப்ரியோ இல்லாட்டி சீடு கோட், அதோட அவுட்டர் லேயரில் சீடு கோட்டில் வந்து இருந்துச்சுனாலும் கூட என்னாகும், இந்த வைரஸ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ காமனாக இந்த டைப் ஆஃப் சீட் டிரான்ஸ்மிஷன்ஸ் வைரஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீன் காமன் மொசைக் வைரஸ். பீன் காமன் மொசைக் வைரஸ் தான் வந்து இந்த சீடு டிரான்ஸ்மிஷன் மூலமாக அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய வைரஸ் வந்து இந்த பீன் காமன் மொசைக் வைரஸ். ஸோ திஸ் இஸ் த சீடு டிரான்ஸ்மிஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா போலன் டிரான்ஸ்மிஷன். ஸோ போலன் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா என்னென்னா போலன் கிரைன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஃப்ளார் இருக்குது, இது இன்னொரு ஃப்ளார் இருக்குது. ஒரு ஃப்ளாரில் இருந்து இன்னொரு ஃப்ளாருக்கு வந்து போலன் கிரைன்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகும்போது அந்த போலன் கிரைன்ஸ் மூலமாக அந்த வைரஸ் வந்து என்ன இருக்கும், ஒட்டி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது அப்படியே டிரான்ஸ்மிட் ஆகி இது இன்ஃபெக்ட் பண்ணும். ஸோ சம் வைரஸ் இட்ஸ் வில் பி ஸ்ப்ரெட் த்ரூ த இன்ஃபெக்ட் ஆஃப் த போலன். இதுக்கு மெயின் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டொபேக்கோ ஸ்ட்ரீக் வைரஸ். இந்த டொபேக்கோ பிளான்ட்டில் வரக்கூடிய வைரஸ் டொபேக்கோ ஸ்ட்ரீக் வைரஸ் இட்ஸ் எக்ஸாம்பிள் ஃபார் போலன் டிரான்ஸ்மிஷன். ஸோ இப்போ டிரான்ஸ்மிஷன்னா நம்ம ஹவு த வைரஸ் இட்ஸ் வில் பி டிரான்ஸ்மிட்டட் அப்படின்னு பார்த்தோம்னா பிளான்ட் வைரஸ் இட்ஸ் வில் பி டிரான்ஸ்மிட்டட் பை 4 ways. 4 வகையாக வந்து டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு பார்த்தோம். ஒன் இஸ் மெக்கானிக்கல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் வெக்டர் டிரான்ஸ்மிஷன். வெக்டர் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிரான்ஸ்மிஷன். அதில் வந்து இன்செக்ட்ஸ் மூலமாகவும் நடக்கக்கூடியது, அதுக்கப்புறம் நிமண்டோஸ் மூலமாகவும் நடக்கக்கூடியது, ஃபங்கை அண்ட் புரோட்டோசோவன்ஸ் மூலமாகவும் நடக்கக்கூடியது. அதே மாதிரி சீடு டிரான்ஸ்மிஷன் வந்து இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், சீடு மூலமாக நடக்கக்கூடியது. வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன்ஸ் அண்ட் கிராஃப்டிங் மூலமாகவும் நடக்கக்கூடியது. 5வது ஒன்று பார்த்தோம்னா போலன் டிரான்ஸ்மிஷன். போலன் டிரான்ஸ்மிஷன்ஸ் வந்து எப்படி நடக்குங்க, ஒரு பிளான்ட்ல இருந்து ஒரு போலன் கிரெயின்ஸ் மூலமாக இன்னொரு பிளான்ட்டுக்கு வந்து மாறும். அதை காமனாக என்ன வைரஸ் வந்து இந்த போலன் டிரான்ஸ்மிஷனில் இன்வால்வ் ஆகும்னு பார்த்தோம்னா டொபேக்கோ ஸ்ட்ரீக் வைரஸ். இதுதான் வந்து பிளான்ட் வைரஸ். ஸோ நெக்ஸ்ட் we will see about the taxonomy of virus. ஸோ taxonomy of virus அப்படின்னா வைரஸுக்கு வந்து நம்ம நார்மலாக பிளான்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அதுக்கு ஒரு ஸ்பீசியஸ் இருக்கும், ஒரு ஜீனஸ் நேம் வந்து நம்ம வச்சுருப்போம். the same way the virus also it will be having some species and their genus name. So virus are classified on the basis on the type of nucleic acid, மார்ஃபாலஜிக்கல் கிளாஸ் அண்ட் ப்ரெசன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் என்விலப். இதையை பொறுத்தான் வந்து வைரஸ் என்ன பண்ணுறாங்க, கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ வைரஸுடைய ஃபேமிலி நேம் பார்த்தீங்கன்னா விரிடியே அப்படிங்கிறதுல தான் முடியும். ஸோ அப்போ விரிடியே அப்படின்னு முடிஞ்சிச்சுன்னா அது வந்து ஃபேமிலி நேம், அண்ட் வைரஸ் அப்படின்னு முடிகிறதா வந்து ஜீனஸ் நேம். இது வந்து நாமென்க்ளேச்சர் டாக்ஸானமியோடைய நேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வைரஸுடைய ஃபேமிலி நேம்ஸ் வந்து எப்போவுமே எதில் முடியும், விரிடியே அப்படிங்கிறதுல முடியும். வைரஸுடைய ஜீனுடைய நேம் பார்த்தீங்கன்னா வைரஸ் அப்படின்னு முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அடினோ விரிடியே, திஸ் இஸ் த ஃபேமிலி நேம். அடினோ வைரஸ், திஸ் இஸ் த ஜீனஸ் நேம். ரெட்ரோவிரிடியே, திஸ் இஸ் த ஃபேமிலி நேம். ரெட்ரோவைரஸ், திஸ் இஸ் த genus name. Coronaviridae, this is a family name. Coronavirus is a genus name. So this is a taxonomy of virus. So next we will see about the plant virus life cycle. ஸோ ஒவ்வொரு வைரஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அதோடைய லைஃப் சைக்கிள்ஸ் இருக்குது.
காமனாக வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள்ஸ் வந்து இந்த பிளான்ட் வைரஸில் இருக்குது. நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, காமனாக லைஃப் சைக்கிள் அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 6 ஸ்டேஜஸில் வந்து இது இன்வால்வ் பண்ணும். ஃபஸ்ட்டு ஒன் அட்டாச்மெண்ட். ஃபஸ்ட்டு போய் வந்து ஒரு பாக்டீரியா பேஜை அட்டாச் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெனிட்ரேட், அதை வந்து பெனிட்ரேட் பண்ணுது. தென் ரெப்ளிகேஷன் ஒர்க் அண்ட் அசம்பிளி, தென் ரிலீஸ், தென் டிரான்ஸ்மிஷன். இந்த 6 ப்ராசஸ்மே வந்து எதில் நடக்கும்? இந்த பிளான்ட் வைரஸுடைய லைஃப் சைக்கிளில் நடக்கும். இங்கே கொடுத்துருக்கிற டயக்ராம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எக்ஸாம்பிள் ஃபார் பாக்டீரியோ ஸ்ட்ரக்சர். ஒரு பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர்னால் இப்படி தான் இருக்கும். இதோடைய ஹெட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? இதோட ஹெட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஷேப்பில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐகோசஹெட்ரல் ஹெட் மாதிரி இருக்குது. இதோட டெய்ல் ஷீட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஹெலிக்கல். அதனால தான் இந்த T4 பாக்டீரியா பேஜ் வந்து என்ன டைப் ஆஃப் மார்ஃபாலஜின்னு சொல்லுவாங்க? திஸ் இஸ் த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ த T4 பாக்டீரியா பேஜ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். இதில் இந்த சென்டர் பார்ட்டில் தான் வந்து ஜீன்ஸ் இருக்கும். இது டெய்ல் பார்ட்டு வந்து பெனிட்ரேட் பண்ணுறதுக்கு அட்டாச் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த எண்டு பிளேட் பின்ஸ் வந்து டெய்ல் ஃபைபர்ஸ் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பாக்டீரியோ பேஜ். ஸோ லெட் வி see the plant virus life cycle in one by one. So first one, it's a attachment. இங்கே பாருங்கள். So what do you mean by attachment? Attachment அப்படின்னா என்னென்னா, first one, this is the attachment. The virus attaches itself to the outside of the plant cell. ஒரு plant செல்லோடைய அவுட் சைடில் இந்த வைரஸ் என்ன ஆகுது? ஃபஸ்ட்டு போய் அட்டாச் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த லைஃப் சைக்கிள். ஸோ செகண்ட் ஸ்டேஜ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனிட்ரேட். இந்த வைரஸ் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து என்னாகாது? இந்த பேஜ் வந்து போய் உட்காந்து அட்டாச் பண்ணாது. அது வந்து அதோடைய டெய்ல் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து அது சூஸ் பண்ணி அந்த இடத்துல மட்டும்தான் வந்து அது பெனிட்ரேட் ஆகிறதுக்கு வேண்டி உட்காரும். ஸோ இந்த செல்லில் எல்லா இடத்துலையுமே அந்த வைரஸ் என்னாகாது? வந்து உட்காராது. இட் வில் பி சூஸ். அதோடைய தகுந்த சூழ்நிலையை பொறுத்து அதோடைய பிளேஸை சூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அது என்ன பண்ணும்? அங்கே வந்து பெனிட்ரேட் பண்ணும். ஸோ செகண்ட் ஸ்டேஜ் இஸ் கால்ட் பெனிட்ரேஷன். பெனிட்ரேஷன் அப்படின்னா the proteins itself pushes the nucleic acid strand into the plant cell. இந்த plant cellக்குள்ளே அது என்ன பண்ணுது? அதோடைய ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸை புஷ் பண்ணி உள்ளே அனுப்புது. ஸோ தேர்ட் ஒன், ஆஃப்டர் த புஷிங் ஆஃப் த மெட்டீரியல் த வைரஸ் நியூக்ளிக் ஆசிட் யூசஸ் த பிளான்ட் செல் டிஎன்ஏ. அதாவது இந்த வைரஸுடைய செல் வந்து பிளான்ட் செல்லுக்குள்ளே போய் பிளான்ட் செல் டிஎன்ஏ டு மேக் மெனி நியூ நியூக்ளிக் ஆசிட் ஸ்ட்ராண்ட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் ஷீத். அதாவது ஓன் வைரஸோட மெட்டீரியலை வந்து பிளான்ட் செல் மூலமாக வந்து உருவாக்குது. ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் ரெப்ளிகேஷன். So fourth stage is assembly. So the nucleic acids and protein, it will be assembled into the million of new virus copies. நிறைய வைரஸ் காப்பீஸை என்ன பண்ணுது? தலை தனியாக கால் தனியாக இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணி ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வருது. ஸோ ஆஃப்டர் அசம்பிளி release, the next stage is release. The virus leave the cell. At this stage the cell is normally dead and burst. அந்த அனிமல் செல்ஸ் என்ன ஆகும்? ஒன்றா வந்து டெத் ஆகி burst ஆகி இட்ஸ் வில் பி ரிலீஸிங் த வைரஸ். burst அப்படியே வந்து வெடித்து அந்த வைரஸ் செல்ஸை வந்து வெளியே கொடுக்குது. தென் த சிக்ஸ்த் ஸ்டேஜ் இஸ் டிரான்ஸ்மிஷன். ஸோ த வைரஸ் மூவ் யூஸிங் த வெக்டர் டு த நியூ செல்ஸ் டு இன்ஃபெக்ட். ஏதாவது ஒரு வெக்டர் மூலமாக என்ன ஆகுது? மறுபடியும் அந்த செல்ஸ் வைரஸ் செல்ஸு இன்னும் ஒன்றை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு ஹோஸ்ட் பிளான்ட் ஆர் ஹோஸ்ட் செல்லை தொலாவிட்டு எகைன் இட்ஸ் வில் பி கோயிங் டு இன்ஃபெக்ட் த செல். ஸோ திஸ் இஸ் த பிளான்ட் வைரஸ் லைஃப் சைக்கிள். ஸோ பிளான்ட் வைரஸ் லைஃப் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்குது? 6 ஸ்டேஜஸ் இருக்குது. ஒன் இஸ் அட்டாச்மெண்ட், நெக்ஸ்ட் ஒன் இஸ் பெனிட்ரேஷன், தேர்ட் ஒன் இஸ் ரெப்ளிகேஷன், ஃபோர்த் ஒன் இஸ் அசம்பிளி, fifth one is release, and sixth one is
transmission. So டோட்டலாக இந்த 6 ஸ்டேஜில் வந்து இந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளான்ட் வைரஸ் இட்ஸ் வில் பி completed. So this is a structure. இந்த பிளான்ட் வைரஸ் இது வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியாவை வந்து அப்படியே பார்த்தது பிளான்ட் செல்லை பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா பாக்டீரியா செல்லில் வந்து இந்த வைரஸ் வந்து உட்காந்து அதோடைய நியூக்ளிக் ஆசிட்டை உள்ளே அனுப்பி விடுது. தேர்டு ஒன் பார்த்தோம்னா இட்ஸ் வில் பி பெனிட்ரேட்டிங் பயோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து ரெப்ளிகேஷன் பண்ணி அசம்பிள் பண்ணுறதை வந்து பயோசிந்தசிஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பேஜ் டிஎன்ஏ டைரக்ட்லி சிந்தசைஸ் ஆஃப் த வைரல் காம்போசிஷன் பை த host cell. Then it will be maturation stage, release assemble பண்ணுது. After maturation stage it will be releasing the virus. ஒரு பாக்டீரியா செல் அஃபெக்ட் பண்ணாலும் இப்படி தான் பண்ணும், ஒரு பிளான்ட் செல் அஃபெக்ட் பண்ணாலும் the same stages it will be there in the virus. So it's a overview of that lesson. So in this class we studied about the transmission of plant virus. Transmission na mechanical transmission பார்த்தோம், vector transmission, vegetative propagations and grafting, seed transmission and pollen transmission பார்த்தோம். அது இல்லாமல் என்ன பார்த்தோம், லைஃப் சைக்கிள் ஆஃப் plant virus பார்த்தோம். அட்டாச்மெண்ட் ஆகும், penetration, replication, assembly, release and transmission. So that's all about this lesson. So just we can practice some question about the class. So the first question, virus that attack bacteria are called. வைரஸ் வந்து ஒரு பாக்டீரியாவை அட்டாக் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? வைரோபேஜ், லைசோபேஜ், பாக்டீரியோபேஜ், none of the above. ஸோ ஒரு வைரஸ் ஒரு பாக்டீரியாவை அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஆப்ஷன் சி, இட்ஸ் அ bacteriophage. Bacteriophage is a correct answer. Next one, the bacteria that include bacterial cell lysis are called. இது என்ன சைக்கிள் மூலமாக வருது அப்படின்னு பார்த்தோம்னா viroids, lysogenic phage, virulent pages, temperate phage. இந்த பேஜஸ்க்கு பேர் வந்து virulent, it will be affected plants. அதனால் வந்து அதோடைய ஸ்டேஜஸ் வந்து நம்ம என்ன சொல்லணும்? ஸோ virulent phage. ஒரு பாக்டீரியோ பேஜ் இன்டியூஸ் த பாக்டீரியா செல் லைசிஸ் இன்டியூஸ் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? virulent phage. ஸோ நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த கரெக்ட் சீக்வன்ஸ் இன்வால்வ்ட் இன் த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் பாக்டீரியோ பேஜ்? பாக்டீரியோ பேஜில் நம்ம ஒரு 6 ஸ்டேஜ் பார்த்தோம். இதில் எது கரெக்டான ஸ்டேஜ்? ஆப்ஷன் ஏ அப்சார்ப்ஷன், penetration, synthesis, replication, maturation and release. Option B penetration, synthesis, replication, maturation, absorption and release. Option C synthesis, absorption, penetration, replication, maturations and release. Option D absorption, penetration, replication, maturation, release and synthesis. So correct sequence is option A. First absorb பண்ணும், next penetrate பண்ணும், then replication work. அதுதான் வந்து first synthesis பண்ணி அதுக்கப்புறம் replication பண்ணி then maturation. Maturations வந்து என்ன ஆகும்? அதோடைய செல்ஸ் அதோடைய ஹெட் ஆகட்டும் டெய்ல் ஆகட்டும் மெச்சூர்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் சீக்வன்ஸ் ஃபார் த மல்டிப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பாக்டீரியோபேஜ். ஸோ ஃபோர்த் ஒன், த பாக்டீரியோ கோட் தட் என்விலப் ஆஃப் வைரஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல். இந்த அவுட்டர் லேயரில் இருக்கக்கூடிய பாக்டீரியா கோட்டுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? வைரியான், கேப்சிட், பெப்ளோமியர், கேப்சோமியர். ஸோ திஸ் இஸ் அ ஜெனட்டிக் மெட்டீரியல். இந்த ஜெனட்டிக் மெட்டீரியலை சுற்றி இப்படி ரவுண்ட் ரவுண்டாக இப்படி ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு பேர் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் capsid. This is called as capsid. This outer layer is called as a capsid. இந்த genetic materials வந்து enclosed by capsid. The capsid is a correct answer. So the next question, the fully formed infection virus particle is called. அதாவது நல்ல டெவலப் ஆன ஒரு வைரஸ் பார்ட்டிக்கலை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஸோ லைட்டிக் பேஜ், லைசோஜெனிக் பேஜ், வைரியான், capsid.
ஸோ வைரியான் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். வைரியான் அண்ட் வைராய்டு இது எல்லாமே வந்து இன்ஃபெக்ஷன் ஆன ஒரு ஃபுல் ஃபார்ம்டு வைரஸ் பார்ட்டிகல்ஸை வந்து நம்ம இப்படி தான் சொல்லுவோம். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ ஆல் ஆஃப் them understand in this class. So next class we will discuss about the virus infection in plants. வைரஸ் வந்து எப்படி பிளான்ட்டை வந்து இன்ஃபெக்ட் பண்ணுது, அதோடைய மார்ஃபாலஜிக்கல் அதாவது எக்ஸ்டர்னலாக எப்படி இன்ஃபெக்ட் பண்ணும், தென் ஹிஸ்டாரிக்கல் அதாவது இன்டர்னலாக வந்து என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது, how it will be affect the plants. So let me see on the next class. Thank you. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.